அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் ப்ராப்ளம். சுகர் வரக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சுகர் லெவலை கண்ட்ரோல் வச்சுக்கணும். கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா ஏகப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்பு மிக 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 அதிகம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கால் மறுத்து போகிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க காலில் உணர்ச்சி இல்லை, மறுத்து போகுது. அப்புறம் நடந்தா செப்பல் கழட்டிக்குது, செப்பல் கழன்றது கூட தெரியல. அப்புறம் அட்டை ஒட்டின மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க பச்சை மிளகாய் அரைச்சி தேய்ச்ச மாதிரி எரிச்சல், காலில் கையில் உடம்புல எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் வகை அதிகம், பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். எப்படின்னு கேட்டோம்னா, சுகர் பிளட்ல இருக்கு. அந்த ரத்தம்ல சுகர் கலந்த ரத்தம் தான் நம்ம உடல் முழுவதும் எல்லா உறுப்புக்கும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப கண்ணுக்கு போது கண் பாதிப்பு ஏற்படும், ஸ்கின் பாதிப்பு ஏற்படும், லிவர், கிட்னி, ஹார்ட், இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பிளட் போகிறதுனால எல்லா உறுப்புகளும் பாதிக்க வாய்ப்பு மிக 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 அதிகம். ஒரு நகம் கட் பண்ணுறோம், ஒரு துளி தான் சதை சேர்த்து கட் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணு அரை மாத கணக்கில் ஆகும். ஏதோ ஒன்று அடிபட்டிருக்கோம் காலில் தெரியாம, ஏன்னா எனக்கு தான் உணர்ச்சி இல்லையே, அடிபட்டிருக்கோம். அதனால்தான் செப்பல் போடாமல் நடக்காதீங்க, வீட்டில் கூட செப்பல் போடுங்கன்னு சொல்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு காரணம் புரிஞ்சுக்கணும் நிற்க. அப்போ புண்கள் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு விரைவில் குணம் ஆகாது. வருடக்கணக்கில் புண்கள் ஆரம்ப பேஷண்ட்லாம் இருக்காங்க, புரியுதுதா? அப்போ ஒரு கால் நகம் பாதிப்பு ஏற்பட்டு கால் விரல எடுக்க வேண்டிய அர்த்தம் ஆயிடுது. இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே பகுதியில் அடிபட்டு புண்கள் டயபெட்டிக் பேஷண்ட் கண்ட்ரோல் இல்லை, சுகர் லெவல், அப்போ காலையே எடுக்க வேண்டியான நிலை, புரியுதுங்களா? கண்ணு பாதிப்பு, கண் பார்வையே போயிடுது. ஹார்ட் பாதிப்பு, ஹார்ட் அட்டாக் வருது, உயிரியே இழக்க நேரிடுது. இப்படி கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். கூட இன்ஃபெர்டிலிட்டி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையின்மைக்கு டயபெட்டிக்கும் ஒரு காரணம், உடல் பருமன் ஒரு காரணம், தைராய்டு ஒரு காரணம். டயபெட்டிக் வந்துட்டா ஒரு சின்ன ஒரு குண்டூசி மனதான் பாதிப்பு இருக்கும், அது விஸ்வரூபம் எடுத்து ஆளையே கொண்டு போயிடுது. அந்த அளவுக்கு வேகம் அதிகம். அதனால்தான் காலில் அடிபட்டாலோ புண் வந்தாலோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது. பார்த்தீங்கன்னா அப்படியே கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிடும், அழுக்கிடும். ஒன் டே கவனிக்காம விட்டா கூட பஸ் வச்சிடும், அது கூட உயிருக்கு ஆபத்து. நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சின்ன விஷயம்னா அது முழுமையாக குணமாக்கும் வரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். டயபெட்டிக்னால கவனமா பார்க்கலன்னா உயிரையே இழக்க நேரிடும். இந்த அளவுக்கு போகணுமா? இப்ப பார்த்தோன்னு சொன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் டயபெட்டிக், இன்சுலின் போடுறாங்க. ஆனால் எவ்வளோ டயர்டு, படிக்க முடியாது, மற்ற குழந்தைங்கள மாதிரி ஆக்டிவாக நல்லா விளையாட முடியாது, டயர்டாயிடும், டல் ஆகிடுவாங்க, பசி வந்துடும், ஊசி போடணும், டைமுக்கு சாப்பிடணும், சாப்பிடலன்னா கஷ்டம், தண்ணி குடிக்கலன்னா கஷ்டம். இப்போ படிக்கிற குழந்தைங்களாம் எப்படி, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் அந்த டயர்டெல்லாம் போகிறதுக்கு இப்போ இன்சுலின் காலையில் நைட்டு 2 நேரம் இல்லை 3 நேரம் நிறைய அளவு போகிறதெல்லாம் படிப்படியாக குறைத்து அந்த டயர்ட்னஸ்லாம் போக வைக்கலாம். குழந்தைகளுக்கு கூட, பெரியவங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். நல்ல கண்ட்ரோல் பண்ணி மற்ற உறுப்புகளை பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கும் வழிமுறைகள், வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. பயன்பெறுங்கள், நலம் பெறுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.